வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட டூர் பிளான் பண்ணோம்னாலே நம்ம போறோமோ இல்லையோ லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிக்கிறது கோவா. அந்த கோவாவை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. வடக்குல மகாராஷ்டிரா, கிழக்குல கர்நாடகா மாநிலங்களை எல்லையா கொண்டுள்ள சின்ன ஸ்டேட் தான் கோவா. அரபிக்கடல் கரையில குறைஞ்ச மக்கள் தொகையை கொண்டுள்ள கோவாவுக்கு தலைநகரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பனாஜி. கோவாவுக்கு போக வேண்டாங்க, அப்படி போகணும்னு சொன்னாலே சம வைபு. கோவாவில் கொங்கினி, போர்ச்சுகீஸ், அப்புறம் மராத்திய மக்கள் அதிகமா வாழ்றாங்க. அந்த மாநிலத்திலேயே பெரிய பேர் கொண்ட ஒரு ஊர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாஸ்கோ ட காமா. அந்த மாநிலத்தில் அதிக அளவுல போர்ச்சுகீசிய மக்கள் வாழ்றதுக்கு மிகப்பெரிய வரலாறே இருக்குங்க. வரலாறு முக்கியம். கோவா புதுசா உருவான ஊர் இல்லைங்க. கிமு 2200லயே இந்த ஊருக்கு பேரு குபியோ. அப்ப சுமேரியா நாகரிகம் இருந்தப்போ இந்த குபியோ தான் ட்ரேடிங் பண்றதுக்கு மெயின் சிட்டியா இருந்திருக்கு. அப்ப கொங்கன் பீச் வழியா தான் ட்ரேடிங் எல்லாம் பண்ணிருக்காங்க. கடல்ல ரூட் எல்லாம் எப்படி போட்டிருப்பாங்க? 15th செஞ்சுரியில பிஜாப்பூர் மன்னர் இஸ்மாயில் அடில் ஷா தலைமையில தான் கோவா இருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் மிகப்பெரிய ஹிஸ்டாரிக்கல் மொமெண்டே நடந்தது. அது என்னன்னா 1510ல போர்ச்சுகீசிய படைகள் வந்து கோவாவை கைப்பற்றினாங்க. அதுக்கப்புறம் கோவாவுக்கு வேற லெவல் இம்பார்ட்டன்ஸ் கிடைச்சது. கோவா போர்ச்சுகீசியர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் நிறைய வெளிநாட்டுக்காரங்க அங்க முற்றுகையிட்டாங்க. இருந்தாலுமே அங்க இருக்கிற கடல் வளம், இயற்கை வளத்துக்காக போர்ச்சுகீசியர்கள் நிறைய தில்லாலங்கடி வேலை பார்த்து கோவாவை தங்ககிட்டே தக்க வச்சுக்கிட்டாங்க. இருக்காதா பின்ன, டூர் போற நமக்கே அங்கிருந்து ரிட்டர்ன் வர மனசு வர மாட்டேங்குதே. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் பெரும்பாலான பகுதிகள் வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல தான் இருந்தது. ஆனாலும் கோவா உட்பட ஒரு சில இடங்களை போர்ச்சுகீசியர்கள் விடாம 450 வருஷம் ஆண்டாங்க. இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்ததுக்கு அப்புறமும் கோவா எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு போர்ச்சுகீசியர்கள் அடம் பிடிச்சாங்க. என்ன ஒரு வில்லத்தனம். 1961 டிசம்பர் மாசம் கோவாவுக்கு நம்ம இந்திய ராணுவம் மிகப்பெரிய ராணுவத்தை அனுப்பி ஒரு மிகப்பெரிய சாக் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தாங்க. ஆனா நிறைய மத கலவரங்கள் செஞ்சு போர்ச்சுகீசியர்கள் கோவாவை ஹோல்ட் பண்ணணும்னு பார்த்தாங்க. அதுக்கு நம்ம இந்திய அரசு ஒரு மிகப்பெரிய மூவ் பண்ணுச்சு. என்னவா இருக்கும்? ஆபரேஷன் விஜய் அப்படின்ற மிகப்பெரிய மிலிட்டரி ஃபோர்ஸை நம்ம இந்தியன் ஆர்மி அங்க அனுப்புனாங்க. அதை பார்த்த போர்ச்சுகீசியர்கள் மிரண்டு போய் பேக் அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கோவா யூனியன் டெரிட்டரியா ஆச்சு. 1987 மே 30ல நம்ம இந்தியாவோட 25வது மாநிலமா அந்த கோவா மாறிச்சு. வட கோவா, தென் கோவான்னு கோவாவை ரெண்டா பிரிக்கலாங்க. இன்னைக்கும் போர்ச்சுகீசியர்கள் கலாச்சாரமான அந்த தேவாலயங்கள், அப்புறம் சுற்றுலா தலங்கள், இன்னும் நினைவு சின்னங்கள்லாம் அப்படியே தாங்க இருக்கு. இதனாலேயே பாத்தீங்கன்னா பன்னாட்டு சுற்றுலா பயணிகள் அதிகமா அங்க வர தொடங்கினாங்க. அதுக்கு மட்டுமா கோவா? டூரிஸ்ட் அதிகமா வர்றதுனாலையும் இயற்கை வளங்கள், கடற்கரை அதிகமா இருந்தாலும் பயணிகளை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இன்னைக்கு கோவால பாத்தீங்கன்னா பல ஜாலிலோ ஜிம்கான வேலைகளை ஆரம்பிச்சு அது இன்னைய வரைக்கும் கொடி கட்டி பறக்குது. கோவாவில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குங்க. அதாவது ஏசியாலேயே ஃபர்ஸ்ட் மிதக்கும் கேளிக்கை விடுதி இங்க தான் கொண்டு வந்தாங்க. அது இன்னமும் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு பைக்கை டிராவலுக்கு எடுத்தோன்னு வச்சுங்க வாடகைக்கு, அப்படியே கோவாவை ஃபுல்லா சுத்தி பார்த்தலாம். எஸ், ஏசியாவோட ஒரே கடற்படை மியூசியம் கோவாவில் தான் இருக்கு. 500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த புனித பிரான்சிஸ் சேவியர் அவர்களோட உடம்பை இன்னும் பதப்படுத்தி அங்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இயற்கை காடுகள் நிறைய இருக்கு, அட்வென்ச்சர் ஸ்பாட்ஸும் நிறைய இருக்கு. லாக்டவுன் முடிஞ்சதும் ஒரு ட்ரிப்பை போட்டுறணும். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். வித் மீ உங்கள் துரைராஜ் ஜெய்சீலன்.